வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியால் வெண்டைக்காய் சாலையில் கொட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் விவசாயிகள். விவசாயிகளுக்கு நடந்தது என்ன? ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். என்ன பாச்சுது? நீங்கள் சந்தையில் 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கொடுத்து வாங்கும் 1 கிலோ வெண்டைக்காயில் விவசாயிகளுக்கு கிடைப்பது வெறும் 8 ரூபாய் தான். விளைவித்த விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பதே இந்த விவசாயிகளின் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் பிடாகத்தை மையமாக கொண்டு 2 இடங்களில் தனியாருக்கு சொந்தமான வெண்டைக்காய் கொள்முதல் நிலையங்கள் அமைந்துள்ளன. பிக் பாஸ்கெட், டாடா என்ற நிறுவனத்தினர் விவசாயிகள் விளைவிக்கும் வெண்டைக்காய் அனைத்தையும் தாங்களே கொள்முதல் செய்து கொள்கிறோம் என உறுதியளித்து வெண்டைக்காய் சாகுபடி செய்ய ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார்கள். கிலோ 10 ரூபாய் என விலை நிர்ணயித்து தினசரி 10 டன் வரை கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது 1 டன் அளவிற்கு மட்டுமே கொள்முதல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பிக் பாஸ் என்ற பேர்ல சிசி ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எவ்வளவு காய் நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க போடுங்கன்னாங்க. எங்களுக்கு நாங்க அவங்க சொன்னதை நம்பி பல ஏக்கர் போட்டிருக்கோம். பிடாகம், அத்தூர், வேலையம்பாக்கம், சித்தாத்தூர், இந்த மாதிரி அந்த அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து நாங்க இவ்வளவு போட்டிருக்கோம். பல ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 50,000 60,000 வரைக்கும் செலவாகுது. ஒரு கிலோ விலையே 4,000 ரூபாயில இருந்து 6,000 வரைக்கும் வருது. 8,500 ரூபாய் வரைக்கும் வருது. 8,500 ரூபாய்க்கு ஒரு கம்பெனில ஓபன் பண்ணிக்கிறாங்க. அதை கூட நாங்க நம்பி வாங்கி போட்டோம். அப்படி இருந்தா இப்ப விளையிற டைம்ல விலையும் போகல. விலை போகாம இருந்தா குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க காய் வேண்டாம், இந்த சைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. ஒதுக்கும் போது நாங்க விவசாயிகள் தத்தளிச்சுக்கின்னு கொண்டாடுறோம் சார். எவ்வளவு சிரமத்தை படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இதெல்லாம் பலன் கிடைக்கும் சார். இது கவர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அந்த சொன்னாங்களே பிடாகத்துல பிக் பாஸ், அவங்களும் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு எல்லாரும் விவசாயியும் நாங்க எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கிறோம். நாங்க இது கட்ட லாஸ்ட் கட்டத்துல ஊட்ட வைக்கணும், நிலத்தை வைக்கணும். இதை நம்பிதான் நாங்க கடன் வாங்கி நாங்க விவசாயம் செய்யறோம். எங்களுக்கு இதுக்கான பலன் கிடைக்கணும். தயவு செய்து கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கணும். வெண்டைக்காய் சைஸில் சின்னதாக இருக்க வேண்டும் என கூறி சின்ன வெண்டைக்காய் மட்டுமே கொள்முதல் செய்வதாகவும் பெரிய வெண்டைக்காய் கொள்முதல் செய்வதில்லை என விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சின்ன சின்ன வெண்டைக்காயை கூட கிலோ 8 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதாக கூறும் விவசாயிகள் வெண்டைக்காயை தோட்டத்திலிருந்து பறித்து வந்து சாலையில் கொட்டி தங்கள் வேதனையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். நாங்க வெண்டைக்காய் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க வெண்டைக்காய் கம்பெனி நம்பி தான் நாங்க போட்டோம். ஆரம்பத்துல அவங்களுக்கு எந்த சைஸ் இருந்தாலும் வெண்டைக்காய் நாங்க எடுத்துக்கிறோம். 10 டன் 15 டன் பர்ச்சேஸ் பண்றோம். நாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு அவங்களை நம்பி போட்டுட்டா பிறகு எங்களுக்கு இந்த சைஸ் தான் முதல்ல கேட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எங்களுக்கு அப்புறம் இடையில இந்த சைஸ் கேட்டாங்க, இப்ப இந்த சைஸ் கேட்கறாங்க. நாங்க விவசாயம் பண்ணி இவங்க எங்களுக்கு கம்பெனிக்கு வைக்க பார்த்து எங்களுக்கு இந்த சைஸ் கேட்கல, பர்ச்சேஸ் பண்ணல. அன்னைக்கு 10 டன்னா இருந்தாலும் நாங்க காய் எடுத்துக்கிறோம், எனக்கு விதை போடுங்கன்னாங்க. இன்னைக்கு காய் போட்டு பார்த்து விவசாயி அலை கழிக்கிறாங்க, காயை எடுக்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இது விலை இன்னைக்கு விற்கிற விலையில காலகட்டத்துல அன்னைக்கு 20 ரூபாய்க்கு இந்த காய் எடுத்தாங்க, இன்னைக்கு 7 ரூபாய்க்கு இந்த காய் கேட்கறாங்க. நாங்க எப்படி சார் விவசாயம் பண்ணி என்ன சார் பண்றது? இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும். முதலீடு வச்சு எங்களுக்கு நஷ்டம்தான் ஆகுது. மழை காலத்துல காய் கொஞ்சம் நீண்டுதான் வரும். நாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. 1 விட்டு 1 நாள் தான் ஒடிக்கிறோம். அவங்க இந்த சின்ன காயே சைஸ் கேட்டா நாங்க எப்படி சார் கொடுக்குறது? எங்களுக்கு ஒரு இந்த கவர்மெண்ட் வெண்டைக்காய்க்கு ஏதாவது ஒரு நிரந்தர ஒரு தீர்வு காண்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஒரு இது பண்ணணுங்க. வெண்டைக்காய் சாகுபடி செய்ய 1 கிலோ விதை 8,000 ரூபாய் வரை விலைக்கு வாங்கி ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 முதல் 60,000 ரூபாய் வரை செலவு ஆவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். உரம் விலை உயர்வு, ஆள்கூலி 260 ரூபாய் வரை கொடுத்து வெண்டைக்காய் பறித்தால் எங்களுக்கு நஷ்டம்தான் வருகிறது என்று விவசாயிகள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தினர். வெண்டைக்காய் குறைந்தபட்சம் 22 ரூபாய்க்கு விற்றால்தான் கிலோவுக்கு 2 ரூபாயாவது கிடைக்கும். லாபமே இல்லாத தொழில் எதற்கு என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர்.
வெண்டைக்காய் வந்து கம்பெனிக்காரங்க வந்து போடுன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பி வெண்டைக்காய் இன்னைக்கு ஏக்கர் கணக்கில் போட்டோம். பிளாகத்தில் 2 குருபாஸ் கம்பெனி இருக்குது. குருபாஸ் கம்பெனியில் யாரும் வெண்டைக்காய் எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ முதல்ல ஆரம்பத்தில் போடுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து 100 ஏக்கருக்கு மேலே சுற்று வட்டாரம் பூரா அந்த கம்பெனி நம்பி வெண்டை போட்டாச்சு. போட்டு இன்னைக்கு வந்து வெண்டை எடுக்க மாட்டேன்றாங்க. விலை போகிறதும் கம்மி, 5 ரூபா 4 ரூபா 3 ரூபான்னு வெண்டைக்காய் கம்பெனியில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ரேட்டு கூட எடுக்க மாட்டேன்றாங்க. வெண்டைக்காய் இன்னைக்கு 100 கணக்கில் ஏக்கர் போட்டு இன்னைக்கு உட்காந்து கிடக்குது. இன்னைக்கு வெண்டைக்காய் எடுக்கல. இந்த வெண்டைக்காய் விவசாயி என்ன பண்ணுது? இன்னைக்கு விற்கிற விலைவாசியில விவசாயி என்ன பண்ண முடியும்? அப்ப இது என்னதான் இந்த விவசாயத்துக்கு என்னதான் முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரசாங்கமும் இதுக்கு எந்த பதிலும் எடுக்கல. 100 மூட்டைக்கு மேல அங்க கொட்டி வச்சுக்கிறோம். இது எப்படி என்ன ஆகுன்னு தெரியல. நாளைக்கு வெண்டைக்காய் எடுக்கணும்னா நாளைக்கு சாலை மறியல் பண்ணுவாங்க. விவசாயிக்கு வந்து இந்த வெண்டைக்காய் விளைவிச்சு ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்குது. இது நாங்க வந்து அவ்வளவா போட மாட்டோம். இந்த 2 கம்பெனி இங்க திறந்துட்டாங்க. கொல்லிக்கு வந்து நீங்க போடுங்க, உங்க வெண்டைக்காயெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இப்ப அப்படி வேணும் இப்படி வேணும், இஷ்டம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா எடுத்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெண்டைக்காயெல்லாம் நாங்க கீழே போட்டுறோம். இதுக்கு தக்க வழி வேணும். பொறுக்கிங்க அப்படின்றோம். அது பொறுக்குந்து போவ பொறுக்குங்கன்னு சொல்றோம். அவங்க வந்து பொறுக்குந்து போவ மறுபடியும் இருக்குது. அதை நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய சைஸ் அதான். இதே நிலை நீடித்தால் வாங்கிய கடனை அடைக்க நிலத்தையே விற்றுவிட்டு தலையில் துண்டை போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க அரசுக்கு மனமில்லை. அதனால் விவசாயிகளேதான் தங்களுக்கான பார்வையை விரிவாக்கி வழியை உருவாக்கி வெண்டைக்காய் மீதான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெண்டைக்காய்க்கு உரிய விலை கிடைக்காத போது அதை உலர்களத்தில் காய வைத்து வத்தல் போன்ற மதிப்பு கூட்டல் செய்யலாம். இது குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு உலர்களம் அமைத்து கொடுத்தால் விவசாயிகளுக்கு வெற்றி படிக்கட்டாக அமையும். ஒருவனுக்கு மீனை உணவாக கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே சிறந்தது என்று ஒரு பழமொழி கூறுவது உண்டு. அதுபோல விவசாயிகளுக்கு உதவாவிட்டாலும் வழியையாவது இந்த அரசு காட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.